நீதிபதிகள் காவல்துறை அதிகாரிகளை உயர் அதிகாரிகளை கைது பண்ண சொல்வது வரலாறுலேயே இந்த அளவுக்கு அதிகமாக இல்லை சார். ஒரு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏடிஜிபிங்கிறது தமிழ்நாட்டோட மிக உயரிய பதவியில் ஒன்று. அந்த உயர் பதவியில் இருக்க ஏடிஜிபி அரசு பண்ண சொன்னாங்க. என்ன குழந்தை கடத்தல் வழக்கில் ஏடிஜிபியோட காரை வந்து குற்றவாளி பயன்படுத்தியிருக்காருன்னு சொல்லிட்டு ஏடிஜிபி காரை எப்படி குற்றவாளி பயன்படுத்தியிருப்பா? அப்போ குற்றவாளியோட போலீஸுக்கு என்ன துணை? அதாவது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா? காவல்துறை ஏழை மக்களுக்கு வந்து நண்பர், காவல்துறை உங்களுக்கு நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் மிகப்பெரிய பொய். காவல்துறை யாருக்கு பெரிய நண்பனா? பணக்காரனுக்கும் பவர் இருக்கவனுக்கு வேணா நண்பனா இருக்கும், தவிர பாமரனுக்கு என்னைக்குமே கிடையாது. ஒரு டிஎஸ்பியை அரெஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் போடுது, நீதிமன்றம் ஆர்டர் போடுது. அந்த ஆர்டரை மதிக்காம எல்லா போலீஸ்காரனும் வந்து அந்த டிஎஸ்பியை வந்து அவரோட சைரன் வச்ச காரில் எடுத்து தப்பிக்க போடுறாங்க. இதே ஒரு பாமரன் ஹெல்மெட் போடாமல் போனால் விட்டுருவீங்களா? ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி அவனை பிடிச்சி வச்சு விசாரணை பண்ணுவீங்க, அவனுக்கு ஃபைன் போடுவீங்க. ஒரு டிஎஸ்பியை அரெஸ்ட் பண்ண சொல்லி 15 நாள் ரிமாண்ட் பண்ணதுக்கு ஒரு நீதிமன்றம் அந்த போலீஸ்காரர் வந்து நீங்கள் தப்பிக்க விடுறீங்க. அப்போ வந்து எந்த லெவலுக்கு பாருங்க. நீங்கள் போலீஸ்காரர் வந்து திருடர்களை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணுற காலம் போய் இன்னைக்கு போலீஸ்காரர்கள் எல்லாம் ரிமாண்ட் பண்ண சொல்லி கோர்ட்டு சொல்கிற அளவுக்கு நீங்கள் போய் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு. இதுதான் இந்த அரசாங்கத்தோட சட்டம் ஒழுங்கு. நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீ தமிழ்நாடு பூரா சொல்லுங்க சார், ஹையர் அபிஷியல் போலீஸில் ஹையர் அபிஷியல், நான் சொல்றது வந்து கடைநிலை ஊழியர்கள் சொல்ல, ஹையர் அபிஷியல் இருக்க எல்லாருமே உணவகங்கள் எல்லா ஹோட்டல்லையும் போய் சாப்பிட்றாங்க சார். எந்த ஹோட்டல்லையாவது போலீஸ் சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துட்டாரு நீங்க சொல்லுங்க சார். நான் சொல்றது கடைநிலை போலீஸை சொல்லல சார், ஹையர் அபிஷியல் மேலே சொல்றேன். இன்ஸ்பெக்டர், ஏசி, ஜேசி எல்லாரையும் சொல்றேன். எந்த ஹோட்டல்லையாவது அவங்க சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துறாங்கன்னு பார்ப்போம். கடைநிலை காவலர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த கடை தெருவோர கடை இருக்கு பார்த்தீங்களா, அந்த தெருவோர கடையில் சாப்பிட்டுட்டு அவங்ககிட்ட 100 ரூபா பேட்டா வாங்கிக்கிறாங்க. என்னமோ இவங்க கொடுத்து வச்ச மாதிரி 100 ரூபா பேட்டா வாங்கிக்கிறாங்க. இப்படி இருந்தா ஒரு பாமரனுக்கு போலீஸ் மேல எப்படி சார் மரியாதை வரும்? அவன் போக விட்டு கேவலமா திட்டுவான் சார். நான் கையேந்தி பவன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் பார்த்திருக்கேன். வந்துட்டான் பாரு, கையேந்திரக்கா வந்துட்டான் பாரு, அப்படின்னு தான் திட்டுறாங்க. அப்ப காவலர்களை பார்த்து போலீஸ்காரனுக்கு எப்படி மரியாதை வரும்?